எல்லாருக்கும் வணக்கம். Ignited Wings ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். ஸோ இந்த கோர்ஸில் நீங்கள் என்ன கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா 30 டேஸில் எப்படி இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு உங்களை நீங்களே தயார்படுத்தலாம். ஸோ என்ன மாதிரி ப்ராக்டிஸ் எல்லாம் நீங்கள் டே டு டே லைஃப்பில் இன்க்ளூட் பண்ணால் உங்களால் இங்கிலீஷ் எந்த ஒரு பயமும் இல்லாமல் பேசலாம் அப்படின்றத பற்றி சொல்கிறதுக்காக தான் இந்த கோர்ஸ். ஸோ இதில் நீங்கள் கொஞ்சம் கிராமரும் நிறைய கான்ஃபிடென்ட்டும் இருந்தாலே போதும், நீங்கள் ஈஸியாக இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சிடலாம். ஸோ இன்றைக்கி நீங்கள் இந்த இங்கிலீஷ் கிளாஸில் என்ன லெசன் பார்க்க போகிறீங்க அப்படின்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஸோ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இன் இங்கிலீஷில் நம்ம சாதாரணமாக ஒரு வாக்கியம் பேசுகிறோன்னா அந்த வாக்கியத்தில் என்னெல்லாம் பார்ட்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் இப்போது நாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம என்னெல்லாம் கேட்டகரிஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நவுன், ப்ரொனவுன், வேர்ப், அட்வர்ப், அட்ஜெக்டிவ், கன்ஜங்ஷன்ஸ், ப்ரிப்போசிஷன்ஸ், இன்டர்ஜெக்ஷன்ஸ். ஸோ பேரை கேட்டோன்னே பயப்பட வேணாம், எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். ஒரு விஷயத்தையும் நீங்கள் தனித்தனியாக புரிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு சென்டென்ஸில் எப்படி இதெல்லாம் ஒன்றா ஜாயின் ஆகி ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஒரு டாப்பிக்காக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா நவுன். ஸோ நவுன் அப்படின்னா தமிழில் பெயர் சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. பெயர் சொல் அப்படின்னா ஏதோ ஒரு பொருளோ இல்லை ஏதோ ஒரு பர்சனோ இல்லை ஏதோ ஒரு பிளேஸோ இல்லை ஏதோ ஒரு ஐடியாவையோ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, மென்ஷன் பண்ணுறீங்க இல்லையா, அதுதான் பெயர் சொல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா ஒரு பர்சனோட நேமாக இருக்கலாம், யாரோட நேமாக வேணால் இருக்கலாம். ஸோ ஹரிணி, சந்தோஷ், கோபிநாத், அந்த மாதிரி பேரெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, இது எல்லாமே நவுனுக்குள்ளே தான் வரும். அது மட்டும் இல்லாமல் பிளேசஸ் லைக் ஒரு ஊர் பேர் சொல்கிறோம், விழுப்புரம் சொல்கிறோம், கோயம்புத்தூர் சொல்கிறோம், தஞ்சாவூர் சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டல், டெம்பிள் அந்த மாதிரி சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி பிளேசஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நவுனுக்குள்ளே தான் வரும். ஸோ நவுனே பார்த்திங்கன்னா ஒரு 8 டைப்ஸ் ஆஃப் நவுன்ஸ் இருக்குது. ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கான்க்ரீட் நவுன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கான்க்ரீட் நவுன்ஸ் அப்படின்றது தான் பேசிக்கான நவுன். ஸோ அது காமன் இல்லைனா ப்ராப்பர் நவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கார், டாக், ரிச்சர்ட், லண்டன், அந்த மாதிரி நம்ம பேர் சொல்கிறோம் இல்லையா. ஸோ அது எல்லாமே நார்மலாக ஒரு பேர் சொல்கிறோம், ஒரு ஊரையோ இல்லை ஒரு பர்சனையோ ரெஃபர் பண்ணி சொல்லும்போது நம்ம யூஸ் பண்ணுற வார்த்தைகள் தான் நம்ம நவுன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுதான் கான்க்ரீட் நவுன். செகண்ட் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்றது ஒரு சர்டன் குவாலிட்டியவோ இல்லைனா ஒரு சர்டன் ஐடியாவையோ நீங்கள் எடுத்து சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ராபேக் அப்படின்னு சொல்கிறீங்க, இந்த திட்டம் ஒரு பெரிய ட்ராபேக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்க, அதுதான் அப்ஸ்ட்ராக்ட் நவுன். ஸோ அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஜாய் இல்லை ஃபிக்ஷன் இல்லைன்னா சாரோ. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்களில் நீங்கள் ஒரே ஒரு ஃபீலிங்காவோ இல்லை ஒரே ஒரு ஐடியாவோ சொல்லும்போது அதுதான் அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ். அடுத்தது தேர்ட் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்கவுண்டபிள் அண்ட் கவுண்டபிள் நவுன். ஸோ கவுண்டபிள் அண்ட் அன்கவுண்டபிள் அப்படின்னு பேர் பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியுது, உங்களால் ஒரு பொருளையோ இல்லை ஏதோ ஒரு இடத்தையோ உங்களால் கவுண்ட் பண்ண பார்த்தீங்கன்னா நவுனை உங்களால் எண்ண முடியும். அதாவது இப்போ ஒரு பென் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுப்போம். ஸோ வீட்டில் அப்பா உங்களுக்கு பென் வாங்கிட்டு வராரு, 2 பென் வாங்கிட்டு வராரு. ஸோ அம்மா உங்களுக்கு மேங்கோஸ் கொடுக்குறாங்க, 3 மேங்கோஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்தை கவுண்ட் பண்ண முடியும் அப்படின்னா அது கவுண்டபிள் நவுன்ஸ். அதுவே அன்கவுண்டபிள், அதாவது ஸ்டார்ஸ், யோசிச்சு பாருங்கள், உங்களால் ஸ்டார்ஸ் எல்லாத்தையும் கவுண்ட் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ அது ஒரு அன்கவுண்டபிள் நவுன். ஸோ எந்த விஷயங்கள்லாம் உங்களால் கவுண்ட் பண்ண முடியுமோ அது கவுண்டபிள் நவுன்.
எதெல்லாம் கவுண்ட் பண்ண முடியாதோ அதெல்லாம் அன்கவுண்டபிள் நவுன்ஸ். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கலெக்டிவ் நவுன்ஸ். கலெக்டிவ் நவுன்ஸ் அப்படின்னா நிறைய விஷயங்களை சேர்த்து ஒரே ஒரு பேராக சொல்கிறது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல். ஸோ ஸ்கூலில் வந்து பாருங்கள் நிறைய சில்ட்ரன் இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, டீச்சர்ஸ் இருக்காங்க, ஒர்க்கிங் மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாரையும் சேர்த்து நம்ம வந்து ஒரே ஒரு பில்டிங்கில் இருக்கிறதா தான் நம்ம ரெஃபர் பண்ணுறோம். ஸோ அதுதான் வந்து ஸ்கூல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி கிளாஸு, காலனி அந்த மாதிரி சொல்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கலெக்டிவ் நவுன்ஸ். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் நவுன்ஸ். காம்பவுண்ட் அப்படின்னாலே ரெண்டு விஷயம் ஒன்றா சேர்ந்தது அப்படின்னு அர்த்தம். ஸோ காம்பவுண்ட் நவுன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு தனியான வேர்ட்ஸாக ஒன்றா ஜாயின் பண்ணியிருப்போம். மை செல்ஃப், ஸோ நான், என்னோடது. கவுபாய் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்தது பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டு தனித்தனியான நவுனை ஒன்றா சேர்த்து நம்ம சொல்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் நவுன்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா பொசசிவ் நவுன்ஸ். பொசசிவ் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு நவுனுமே அப்போஸ்ட்ரோஃபி எஸ் போட்டு நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பாய்ஸ் பால், கேர்ள்ஸ் டால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்போஸ்ட்ரோஃபி எஸ் போட்டு அப்படியே அதுக்கு அடுத்து வர ஆப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த நவுனை சார்ந்து வரும். ஸோ அது எல்லாமே வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா பொசசிவ் நவுன்ஸ். ஸோ இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்போஸ்ட்ரோஃபி எஸ் போட்டு நீங்கள் பேசுகிற விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொசசிவ் நவுன்ஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் ப்ளூரல் நவுன்ஸ். ஸோ ரெகுலர் ப்ளூரல் நவுன்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம வந்து இப்போ வந்து சாதாரணமாக ஒரு விஷயம் இருக்குது, கார் அப்படின்னு இருக்குது. ஸோ நிறைய கார்னால் நம்ம கார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரே ஒரு எஸ் மட்டும்தான் கூட ஆட் பண்ணுவோம். ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் ப்ளூரல் நவுன்ஸ். ஒரு நவுன் இருக்குது, அது கூட எஸ் மட்டும் ஆட் பண்ணுறோம். ஸோ அதனால வந்து அது ரெகுலர் ப்ளூரல் நவுன்ஸ். ஸோ அதே விஷயத்த ஒரே ஒரு வேர்டு இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மேன் அப்படின்றது சிங்குலர், மென் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூரல். இங்கே வந்து நம்ம எஸ் ஆட் பண்ணுறதில்ல, பட் அந்த வேர்டையே சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ இதுக்கு வந்து இர்ரெகுலர் ப்ளூரல் நவுன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் உண்டு. ஸோ இதுதான் மொத்தம் 8 டைப்ஸ். இந்த 8 டைப்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நவுன்குள்ளே வரும். அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ரோனவுன்ஸ். ப்ரோனவுன் அப்படின்னா நவுனை வந்து ரெஃபர் பண்ணுற ஒரு வேர்டு. ஸோ அதாவது ராஜா என்னோடய வீட்டுக்கு வந்தான், அவன் என் கூட காஃபி குடித்தான் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோமே தவிர ராஜா எங்கள் வீட்டுக்கு வந்தான், ராஜா எங்கள் வீட்டில் வந்து என் கூட காஃபி குடித்தான், ராஜா என் கூட பைக்கில் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அவனோட பேரையே நம்ம ரிப்பீட் பண்ண மாட்டோம். ஸோ என்ன சொல்கிறோம், அவன் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரம் இல்லையா. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொனவுன். ஸோ இங்கிலீஷில் எப்படி நம்ம ஒரு நவுனை வந்து நெக்ஸ்ட் டைம் ரெஃபர் பண்ணும்போது என்னென்னலாம் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ப்ரொனவுன்ஸில் பார்க்கலாம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைப் வந்து பர்சனல் ப்ரொனவுன். பர்சனல்னு சொல்லும்போதே தெரியுது நம்மளை பற்றி பேசும்போது. ஸோ ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட். ஐனா நான், வீனா நம்ம, யூனா நீ, தேனா அவங்க, ஹீனா அவன், ஷீனா அவள், இட்னா அது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்சனையோ இல்லை ஒரு பொருளையோ குறிக்கிறது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பர்சனல் ப்ரொனவுன்ஸ். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒருத்தவங்க தங்களை தானே சொல்லிக்கிறது. ஸோ ஹர் செல்ஃப்னா அவளே, அவர் செல்ஃப்ஸ் அப்படின்னா நம்மளே, யோர் செல்ஃப் அப்படின்னா நீயே, உன்னோடைய அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன்ஸ் எப்போ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா உங்களை நீங்களே ரெஃபர் பண்ணிக்கும் போது யூஸ் பண்ணுறது தான் ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன்ஸ். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எம்பத்தட்டிக் ப்ரொனவுன்ஸ். ஸோ எம்பத்தட்டிக் ப்ரொனவுன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் மோர் ஆர் லெஸ் ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன்ஸ் மாதிரியே தான். ஸோ என்ன பண்ணுறதுன்னா ஒருத்தர் தன்னுடைய வேலையை அவங்களே செஞ்சுக்கிறது. ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, அது உங்களால் நீங்களே செஞ்சுக்கிறீங்க, அதுதான் வந்து எம்பத்தட்டிக் ப்ரொனவுன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெசிப்ரோக்கல் ப்ரொனவுன். ஸோ ரெசிப்ரோக்கல் ப்ரொனவுன் வந்து என்னென்னா ஒரு பொருள் வந்து இன்னொரு தன்னை சார்ந்த பொருள் மாதிரியே நடந்துக்கிறது. ஸோ என்னென்னு பார்த்திங்கன்னா the Ferrari cars destroyed each other அப்படின்னா 2 ஃபெராரி கார் ஒன்னோட ஒன்று மோதிடுச்சு. ஸோ
ஃபெராரி கார்ஸ் அப்படின்னு இங்கே ரெஃபர் பண்ணுறது ஒரே மாதிரியான பொருட்களை ரெஃபர் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரெசிப்ரோக்கல் ப்ரொனவுன்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன். டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன்னா எந்த விஷயங்கள், அது வந்து எந்த விஷயம் அப்படின்றது தான் நம்ம இங்கே தெரிஞ்சுக்கிறோம். திஸ், தட், தீஸ், தோஸ், இது, அது, இவை, அவை அப்படின்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்டெஃபினைட் ப்ரொனவுன். ஸோ இன்டெஃபினைட் ப்ரொனவுன்னா நீங்கள் யாரை தான் ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னு பொதுவாக சொல்லாமல், குறிப்பிட்டு சொல்லாமல் பொதுவாக சொல்கிற விஷயங்கள். எவ்ரிபடி, எனிபடி, சம்படி அப்படின்னு சொல்கிறது. ஸோ எவ்ரிபடினா எல்லாருமே, எனிபடினா யார் வேண்டுமானாலும், ஸோ சம்படினா யாராச்சும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்டெஃபினைட் ப்ரொனவுனில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்டு நம்ம வந்து ஒருத்தவங்கள சொல்ல மாட்டோம். அதுதான் இன்டெஃபினைட் ப்ரொனவுன். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்டரோகேட்டிவ் ப்ரொனவுன். இன்டரோகேட்டிவ் அப்படின்னாலே கொஷின் டைப் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஹூ, வாட், வேர், வென் அப்படின்னு நம்ம கேட்குறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரொனவுன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது இன்டரோகேட்டிவ் ப்ரொனவுன். அடுத்தது பார்த்திங்கன்னா ரிலேட்டிவ் ப்ரொனவுன். ரிலேட்டிவ் ப்ரொனவுன் என்னென்னா ஒரு பொருளை வந்து நீங்கள் வந்து டிஸ்கிரைப் பண்ணுறீங்க, ஒரு பர்சனை டிஸ்கிரைப் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற வார்த்தைகள் தான் ரிலேட்டிவ் ப்ரொனவுன். ஸோ இதில் பாருங்கள், த உமன் ஹூ இஸ் லாஃபிங் லவுட்லி இஸ் அன் இடியட். ஸோ ஒரு உமன் இருக்காங்க, யார் அவங்க அப்படின்னா யார் அதிகமாக லாஃப் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரிலேட்டிவ் ப்ரொனவுன். அடுத்தது டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருளையோ இல்லை ஒரு பர்சனையோ ஒரே டைமில் ரெஃபர் பண்ணுறது. பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஈச், எய்தர் அண்ட் நெய்தர். ஒரு விஷயத்த ஒரே டைமில் நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க, அதுதான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன். அடுத்தது பார்த்திங்கன்னா எக்ஸ்க்ளமேட்ரி ப்ரொனவுன். எக்ஸ்க்ளமேட்ரி அப்படின்னாலே நம்மளுக்கே தெரியும், ஆச்சரியப்படுறது. ஸோ ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி சொல்லும்போது நீங்கள் உடனே ஆச்சரியப்படுறீங்க. வாட், யூ அன்இன்ஸ்டால்டு வாட்ஸ்அப். ஸோ என்ன நீ வாட்ஸ்அப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டியா அப்படின்னு நீங்கள் வந்து ஆச்சரியமாக கேட்குறீங்க இல்லையா. ஸோ அப்போ யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்க்ளமேட்ரி ப்ரொனவுன்ஸ்குள்ளே வரும். அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா நவுனை குவாலிஃபை பண்ணுற ஒரு வார்த்தை. அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ஜெக்டிவ். அதாவது ஒரு நவுன் இப்போ ஒரு கார், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார் எடுத்துக்கிறோம். ஸோ அந்த காரை வந்து ஒரு அதுக்கு வந்து அதோடைய குவாலிட்டியை சொல்கிற ஒரு வார்த்தையை தான் நம்ம அட்ஜெக்டிவ்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பியூட்டிஃபுல் கார், பிக் கார், காஸ்ட்லி கார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ காருன்றது ஒரு பொருள் தான், ஆனால் வந்து அதை வந்து நீங்கள் வந்து பெருமைப்படுத்துகிற மாதிரியோ இல்லை அதோட குவாலிட்டிஸை பற்றி நீங்கள் சொல்கிற மாதிரியே இருக்க வார்த்தைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அட்ஜெக்டிவ்ஸ். ஸோ இந்த அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்றது ஒரு நவுனுடைய, அதாவது ஒரு பெயர் சொல்லோடைய என்ன விஷயங்கள் எல்லாம் வந்து சொல்லலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கலர்ஸ் சொல்லலாம், சைஸ் சொல்லலாம், ஷேப் சொல்லலாம், டேஸ்ட் சொல்லலாம், அதோட ஆர்டர் சொல்லலாம், டெக்ஸ்சர் சொல்லலாம், சவுண்டு சொல்லலாம், நம்பர் சொல்லலாம், வெதர் சொல்லலாம். ஸோ கார் வந்து எந்த கலரில் இருந்துச்சு, ப்ளூ கலரில் இருந்துச்சு. எந்த மாதிரி சைஸில் இருந்தது, ரொம்ப பெரிய சைஸில் இருந்தது. ஷேப் எப்படி இருந்தது, ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருந்துச்சு. ஸோ ஒரு ஃப்ரூட் இருக்குன்னா அந்த ஃப்ரூட் வந்து எப்படி ஸ்வீட்டாக இருந்துச்சா, பிட்டராக இருந்துச்சா. அதுவே வந்து ஒரு ஃப்ளவர் இருக்குது அப்படின்னா அது எப்படி ஸ்மெல் பண்ண முடிஞ்சுது நம்மளால், ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு நவுனை நீங்கள் வந்து குவாலிஃபை பண்ணுறீங்க, அதோடைய குவாலிட்டியை பற்றி பேசும்போது யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜெக்டிவ்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேர்ப். ஸோ வேர்ப்னால் பொதுவாக எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். வினைச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லுவாங்க. ஒரு செயலை குறிக்கிற ஒரு சொல் தான் வந்து பார்த்திங்கன்னா வேர்ப். ஸோ நம்ம காலையில் தூங்கி எழுஞ்சிக்கிறதுலேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் நம்ம நிறைய வேலைகள் செய்கிறோம். ஸோ அந்த வேலைகள் எல்லாமே ரெஃபர் பண்ணுற வார்த்தைகள் தான் வந்து பார்த்திங்கன்னா வேர்ப்ஸ். ஸோ இந்த வேர்ப்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டைப்ஸில் நம்ம பிரிக்கலாம். ஸோ என்னென்ன டைப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸ் அப்படின்னா யார் செய்கிறாங்க, என்ன செய்கிறாங்க, எங்கே செய்கிறாங்க, இல்லை எதுக்காக செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனெக்ஷன் இருக்கும். ஸோ பாருங்கள், ரோஸ் இஸ் பெயிண்டிங் த கிச்சன் வால்ஸ்.
ரோஸ் அப்படின்றவங்க கிச்சனுடைய செவரெல்லாம் பெயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே தெளிவாக யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறாங்க, அது எங்கே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியுது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸ். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸ். இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸில் இங்கே வந்து ஒரு வேலை செய்கிறாங்கன்னு மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் அதை வந்து எதுக்காக செய்கிறாங்க, இல்லை எந்த இடத்துல செய்கிறாங்க, இல்லை யாருக்காக செய்கிறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு இருக்காது. ஸோ ரோஸ் இஸ் பெயிண்டிங் ரைட் நவ். ஸோ இப்போ பாருங்கள், ட்ரான்சிட்டிவில் வந்து கிச்சனில் வந்து பெயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்ற டீட்டெயில் கிடச்சிது. பட் இந்த இன்ட்ரான்சிட்டிவ் வேர்பில் வந்து அவங்க பெயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்றது மட்டும் தான் நம்மளுக்கு தெரியுது, ஆனால் எங்கே பெயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ இந்த மாதிரி வேர்ப்ஸ் வந்து இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து எந்த பொருள் மேலே அந்த வேலை செஞ்சுருக்காங்க அப்படின்றத பற்றி நம்மளுக்கு டீட்டெயில்ஸ் இருக்காது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டைனமிக் வேர்ப். ஸோ ஜென்ரலாக நம்ம யூஸ் பண்ணுற எல்லா வேர்ப்ஸுமே டைனமிக் வேர்ப்ஸில் தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஈட், ஸ்லீப், ப்ரஷ், அந்த மாதிரி நம்ம பண்ணுற விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவாக செய்கிற எல்லா ப்ராசஸுமே வந்து பார்த்திங்கன்னா டைனமிக் வேர்ப்ஸ். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிவ் வேர்ப்ஸ். ஸோ ஸ்டாட்டிவ் வேர்ப்ஸ் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டோ இல்லை சப்ஜெக்டோ அடுத்து வர ஒரு நவுனானது இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே இருக்கிற ரிலேஷனை வந்து சொல்கிறது. ஸோ இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா ஐ லைக் டு ட்ரா. ஸோ எனக்கு வந்து ட்ரா பண்ண பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இன்னொரு ஆப்ஜெக்ட் மேலே என்ன மாதிரி ஒரு செயலை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிற வேர்ப்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிவ் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஷீ ப்ரிஃபர்ஸ் ஸ்ட்ராபெரி ஜாம். ஸோ அந்த பொண்ணுக்கு வந்து என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்ட்ராபெரி ஜாம் தான் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லிங்கிங் வேர்ப்ஸ். லிங்கிங் வேர்ப்ஸ் அப்படின்றது ஒரு சப்ஜெக்டை வந்து ஒரு நவுன் கூடயோ இல்லை அட்ஜெக்டிவ் கூடவோ கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற வேர்ப்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த வேர்ப்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு செப்பரேட்டாக மீனிங் இருக்காது. ஸோ டைனமிக் வேர்ப்ஸ் மாதிரி ஸ்டாட்டிவ் வேர்ப்ஸ் மாதிரி இதுக்கு தனியாக வந்து மீனிங் இருக்காது. ஸோ லிங்கிங் வேர்ப்ஸில் ஒரு சில விஷயங்களுக்கு வந்து ஒரு சில வார்த்தைகளுக்கு வந்து நம்மளுக்கு மீனிங் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இஸ், ஆர், வாஸ் அந்த மாதிரி வேர்ட்ஸ்க்கெல்லாம் வந்து இது வந்து ஒரு லிங்க் பண்ணுறதுக்கான ஒரு வேர்பாக மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேர்ப் வந்து பார்த்திங்கன்னா 3 ஃபார்ம்ஸில் இருக்கும். வேர்ப் 1 ஃபார்ம், வேர்ப் 2nd ஃபார்ம் அண்ட் வேர்ப் 3rd ஃபார்ம். ஸோ அது வந்து சிம்பிளாக ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் டென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அக்செப்ட் அப்படின்னா ஏற்றுக்கிறதுன்னு சொல்கிறோம். இன்றைக்கி ஐ அக்செப்ட் யூ அப்படின்னு சொல்கிறோம், நான் உன்னை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம். இதுவே முடிஞ்சிருந்தா அக்செப்டட் அப்படின்னு சொல்கிறோம். இதுவே பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் யூஸ் பண்ணும்போதும் அக்செப்டட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ வேர்ப் வந்து இந்த 3 டென்ஸ்லேயும் வந்து நம்ம ஓரளவுக்கு வந்து எல்லாருமே தெரிஞ்சு வச்சுருந்தா தான் இங்கிலீஷ் வந்து பேசுகிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாகவும் ரொம்ப கரெக்டாகவும் நீங்கள் பேச முடியும். ஸோ வேர்போடைய இந்த 3 டென்சஸை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாடல் வேர்ப்ஸ் இருக்குது. ஸோ என்ன மாதிரியான வேர்ப்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சென்டென்ஸை வந்து நீங்கள் வந்து ஒரு வேர்பை வந்து சொல்லும்போது அந்த வேர்போடைய இன்டென்சிட்டியை சொல்கிறது, அதாவது அந்த தன்மையை சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா மாடல் வேர்ப்ஸ். ஸோ மாடல் வேர்ப்ஸில் என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் இருக்கலான்னு பார்த்திங்கன்னா கேன், குட், மஸ்ட், ஷுட், மே, மைட், வில், வுட் அப்படின்ற வார்த்தைகள் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ கேன் யூ கம் வித் மீ, ஸோ என் கூட வர முடியுமா அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஸோ இந்த இடத்துல இந்த கேன் அப்படின்ற வேர்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடல் வேர்பாக நம்ம யூஸ் பண்ணுறோம். யூ ஷுட் கம் வித் மீ. ஸோ ஷுட் கம் அப்படின்றது நீங்கள் இன்சிஸ்ட் பண்ணுறீங்க, கண்டிப்பாக என் கூட நீ வரணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடல் வேர்ப். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கேன், குட், மே அப்படின்ற வார்த்தைகள் எல்லாம் வந்து எப்போ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பெர்மிஷன் கேட்கும்போது. மே ஐ கம் இன் சார், கேன் ஐ கம் இன்சைட் சார்,
could you please give me your pen? ஸோ இந்த மாதிரி நம்ம சென்டென்ஸில் வந்து இந்த மாதிரி வேர்ட்ஸ் மாடல் வேர்ப்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்வர்ப்ஸ். ஸோ அட்வர்ப்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து நவுனை வந்து ஒருத்தர் குவாலிஃபை பண்ணி பேசுகிறாரோ அவரை வந்து நம்ம அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி வேர்பை ஒருத்தவங்க அதோட குவாலிட்டியை சொல்கிறவங்கள நம்ம அட்வர்ப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ ஹீ ரேன், ஸோ அவன் ஓடனான். எப்படி ஓடனான்? ஃபாஸ்ட்லி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அட்வர்ப். ஒரு வேலை செய்கிறோம், அந்த வேலையை எப்படி செய்கிறோம் அப்படின்ட்டு அந்த வேலையை பற்றின விஷயங்களை டீட்டெயில்ஸை நம்மளுக்கு கொடுக்கறது தான் அட்வர்ப்ஸ். ஸோ இந்த அட்வர்ப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ஆன்சர் சொல்லணும்னு பார்த்திங்கன்னா ஹவ், எப்படி ஓடனா, ஸோ வேகமாக ஓடனா அப்படின்னு சொல்கிறோம். எங்கே ஓடனா அப்படின்னு கேட்குறோம், ரோட்டில் அப்படின்னு சொல்கிறோம். எப்போ ஓடனா, வென், ஸோ நேத்திக்கு ஓடனா அப்படின்னு சொல்லலாம். ஹவு மச் அப்படின்னா எவ்வளோ நேரம் ஓடினாங்க அப்படின்னு கேட்கலாம். ஹவ் ஆஃபன் அப்படின்னா எப்போல்லாம் ஓடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ்க்கு வந்து ஆன்சர் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா அட்வர்ப்ஸ். ஸோ ஹவ், வேர், வென், ஹவு மச், ஹவ் ஆஃபன் இந்த மாதிரியான கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுறது வார்த்தைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரிப்போசிஷன்ஸ். ப்ரிப்போசிஷன்ஸ்னால் என்னென்னா, ஒரு சின்ன சின்ன வார்த்தைகள் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சென்டென்ஸில் ஒரு நவுனையும் ஒரு ஆப்ஜெக்டையும், இல்லைனா ஒரு நவுனையும் இன்னொரு நவுனையும், இல்லை ஒரு ஃப்ரேஸையும் இன்னொரு ஃப்ரேஸையும் கனெக்ட் பண்ணுறதுக்கான யூஸ் பண்ணுற வார்த்தைகள் தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்போசிஷன்ஸ். ஸோ இந்த ப்ரிப்போசிஷன்ஸ் என்னென்ன வார்த்தைகள்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அட், ஆன், பிகாஸ் ஆஃப், டியூரிங், அந்த மாதிரி வந்து என்ன விஷயங்களை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது தான் இந்த ப்ரிப்போசிஷன்ஸ். ஸோ இந்த ப்ரிப்போசிஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 5 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் ப்ரிப்போசிஷன், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஆன், அட், அபவுட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வேர் இஸ் த பென், த பென் இஸ் ஆன் த டேபிள் அப்படின்னு சொல்கிறோம். பென்னு சொல்லிட்டோம், பென் அப்படின்ற வேர்டு இருக்குது, டேபிள் அப்படின்ற வேர்டு இருக்குது. அது வந்து டேபிள் மேலே இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் ஆன் அப்படின்ற ஒரு வேர்ட். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் ப்ரிப்போசிஷன்ஸ். ஆன், அட், அபவுட், வித், ஆஃப்டர், ஃபார் இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாமே சிம்பிள் ப்ரிப்போசிஷன்ஸ். ஸோ காம்பவுண்ட் ப்ரிப்போசிஷன்ஸ் அப்படின்னாலே ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம், காம்பவுண்ட் அப்படின்னாலே 2 வார்த்தைகளை ஒன்றா சேர்த்து யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த இடத்துல ப்ரிப்போசிஷன்ஸ்னால் அப்போ 2 ப்ரிப்போசிஷன்ஸை நீங்கள் ஒன்றா யூஸ் பண்ணுறீங்க. according to the Hindu, India is a great country. ஸோ அந்த மாதிரி according to அப்படின்ற வேர்டு வந்து பார்த்திங்கன்னா 2 வார்த்தைகளை ஒன்றா சேர்த்து நம்ம ஒரு ப்ரிப்போசிஷனாக யூஸ் பண்ணுறோம். அதுதான் வந்து காம்பவுண்ட் ப்ரிப்போசிஷன்ஸ். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா டபுள் ப்ரிப்போசிஷன்ஸ். டபுள் ப்ரிப்போசிஷன்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, 2 வார்த்தைகளை ஒன்றா சேர்த்து ஒரே ப்ரிப்போசிஷனாக யூஸ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ ஐ கேம் வித்தின் 2 hours, நான் வந்து 2 மணி நேரத்துக்குள்ளே வந்துட்டேன். ஸோ அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல வித்தின் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டபுள் ப்ரிப்போசிஷன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்டு, அப்பான், ஆன் டு அந்த மாதிரி வேர்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா டபுள் ப்ரிப்போசிஷன்ஸ்குள்ளார வரும். பார்ட்டிசிபிள் ப்ரிப்போசிஷன் அப்படின்னா, பார்ட்டிசிபிள் அப்படின்னாலே நம்மளுக்கு வேர்ப் வந்து முடிகிறப்ப இஎன் இல்லைனா ஐஎன்ஜி அப்படின்ட்டு முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் டியூரிங், கிவன், இன்க்ளூடிங், ஸ்விம்மிங், ஈட்டிங், ஸ்லீப்பிங் அந்த மாதிரியான ப்ரிப்போசிஷன்ஸ் அது வந்து பார்ட்டிசிபிள்குள்ளார வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேஸ் ப்ரிப்போசிஷன்ஸ். ஃப்ரேஸ் அப்படின்னாலே ஒரு சென்டென்ஸ் 2-3 வார்த்தைகளாக சேர்த்த ஒரு ஜாயிண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேஸ் ப்ரிப்போசிஷன்ஸ். ஸோ இந்த இடத்துல ப்ரிப்போசிஷன்ஸ் எப்படிலாம் வரலான்னு பார்த்திங்கன்னா இன் டைம், வித் மீ, ஃப்ரம் மை ஃபாதர். ஸோ 2-3 வார்த்தைகளை ஒன்றா சேர்த்து நீங்கள் ஒரு ப்ரிப்போசிஷனாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் ஃப்ரேஸ் ப்ரிப்போசிஷன். ஸோ அடுத்த டாபிக் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்ஜங்ஷன்ஸ். கன்ஜங்ஷன்ஸ்னால் ஒன்றும் இல்லை, 2 சென்டென்ஸை ஒன்றா சேர்க்குற ஒரு வேர்டு. ஸோ இந்த கன்ஜங்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா
மொத்தம் 3 டைப்ஸ் இருக்குது. ஸோ என்னென்னலான்னு பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் அப்படின்னா ஒரு சென்டென்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த சென்டென்ஸில் இருக்கிற 2 சென்டென்ஸையும் நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க. ஸோ அந்த கனெக்ட் பண்ணுற அந்த வார்த்தைகளை தான் நம்ம வந்து கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ். ஐ வெண்ட் ஃபார் அ ட்ரிங்க். ஸோ நான் வந்து ஒரு டீ ட்ரிங்க்குக்கோ இல்லை ஒரு காஃபி ட்ரிங்க்குக்கோ நான் போனேன். ஸோ இதுதான் அந்த கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். ஃபார், அண்ட், நார், பட், ஆர், yet, so இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். ஐ ஏட் ஆப்பிள் அண்ட் மேங்கோ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நான் வந்து ஒரு ஆப்பிளும் ஒரு மேங்கோவும் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் நம்ம யூஸ் பண்ணது அண்ட் அப்படின்ற வேர்ட். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன். சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் எல்லாம் ஒரு சில வேர்ட்ஸ். என்னென்ன வேர்ட்ஸ் பாருங்கள். ஆஃப்டர், ஈவன் தோ, ஆல்தோ, ஆஸ், இஃப், as if அந்த மாதிரியான வார்த்தைகள். ஸோ சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ். ஐ வெண்ட் ஆஃப்டர் த வெட்டிங் இஸ் ஓவர். நான் வந்து வெட்டிங்க்கு போனேன், பட் வெட்டிங் அதுக்குள்ளே முடிஞ்சு போயிடுச்சு. ஸோ நீங்கள் இன்சிடெண்ட்டை சொல்லும்போது இந்த சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷனை யூஸ் பண்ணுறீங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன். அதாவது கோரிலேட்டிவ்னால் ஒரே ஒரு சென்டென்ஸில் அந்த சென்டென்ஸோட மீனிங்கை சொல்கிறதுக்காக நீங்கள் 2 வார்த்தைகளை யூஸ் பண்ணுறீங்க. ஆல்டர்னேட்டாக ரெண்டுத்தையும் ஒன்றா யூஸ் பண்ணுறீங்க. ஸோ ஐ நாட் ஓன்லி லைக் ஆப்பிள் பட் ஆல்சோ மேங்கோ. ஸோ 2 விஷயங்களையும் சொல்லிடுறீங்க. அப்போது 2 வார்த்தைகள் யூஸ் பண்ணுறோம். அந்த 2 செட் ஆஃப் வார்த்தைகளை தான் நம்ம வந்து கன்ஜங்ஷன். இந்த இடத்துல நாட் ஓன்லி பட் அப்படின்ட்டு நம்ம ஒரு செட்டாக யூஸ் பண்ணுறதுனால இது கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னும் சில கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன்ஸ் என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா நெய்தர், நார், போத், அண்ட், வெதர், ஆர், ஜஸ்ட் ஆஸ், ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன்ஸ். நம்ம கடைசியாக பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்ஜங்ஷன்ஸ். இன்டர்ஜங்ஷன்ஸ் அப்படின்னா திடீர்னு நீங்கள் உங்கள் மேலே வந்து ஒரு பால் கொட்டிடுச்சு அப்படின்னா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி உங்களுடைய இமோஷன்ஸை நீங்கள் வெளிப்படுத்துகிற வார்த்தைகள் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்ஜங்ஷன்ஸ். ஸோ இதை வந்து நம்ம தமிழில் வந்து இந்த மாதிரி அப்படின்னு சொல்கிறோம். இதுவே இங்கிலீஷில் எப்படி சொல்கிறாங்க, அவுச், ஷூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகள் வந்து நம்ம இமோஷன்ஸை வெளிப்படுத்துறதுக்காக யூஸ் பண்ணுற வார்த்தைகள் எல்லாமே வந்து இன்டர்ஜங்ஷன்ஸ். ஸோ ஏதோ ஒரு விஷயம் பெருசாக வந்து நடக்கும்போது வாவ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சந்தோஷமாக இருக்கும்போது ஏ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்டர்ஜங்ஷன்ஸ்குள்ளார வரும். இன்றைக்கி லெசன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு எதனாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.